ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் பலகை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல், சமீபத்தில் மத்திய அரசு புதிய தொழிலாளர் நலச்சட்டத்தை கொண்டாந்தாங்க. இப்போ இந்த சட்டத்தினால ஒரு தொழிலாளிக்கு அவருடைய அடிப்படை சம்பளம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மாதம் அவருடைய சம்பளத்திலிருந்து பிஎஃப் எப்படி பிடிப்பாங்க, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவருக்கு கிராஜுவிட்டியாக எவ்வளோ கிடைக்கும், வருஷம் அவருக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் எவ்வளவு, இதை பற்றியெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? அப்போ கட்டாயம் இந்த வீடியோவை கடைசி வரலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி வரலும் இது 29 வகையான சட்டங்களாக நடைமுறையில் இருந்துச்சு. அதையெல்லாம் இப்போ சிம்பிளிஃபை பண்ணி ஒரே சட்ட தொகுப்பாக உருவாக்கி தற்சமயம் 4 வகையான சட்டங்களாக மட்டும் இது நடைமுறைக்கு கொண்டாந்துட்டாங்க. இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள், அதே மாதிரி கம்பெனி அல்லது தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய லேபர் மற்றும் ஸ்டாஃபு, அப்புறம் டெய்லி சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க பாருங்கள் தினக்கூலிகள், அவங்க கான்ட்ராக்ட் அடிப்படையில் கவர்மெண்ட்லேயோ அல்லது ப்ரைவேட்லேயோ வேலை செய்கிறாங்க பாருங்கள், இவங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த புதிய சட்டம் பொருந்தும். இப்போ இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஒரு தொழிலாளிக்கு ஒரு குறைஞ்சபட்சம் இவ்வளோ சம்பளம் இருக்கணும் அப்படின்னு இந்த சட்டம் ஃபிக்ஸ் பண்ணுது. அதை விட கம்மியான சம்பளத்தை அந்த முதலாளியோ அல்லது அந்த நிறுவனமோ கொடுக்கக்கூடாது. அதை விட அதிகமாக வேணால் சம்பளம் கொடுக்கலாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டு கம்மியாக கொடுக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். ஆணோ பெண்ணோ 2 பேரும் ஒரு இடத்துல ஒரே மாதிரியான வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாகுபாடும் காட்டாமல் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் ஒரே மாதிரி இருக்கணும். இதையும் இந்த சட்டம் வலியுறுத்துது. அதே மாதிரி ஒருத்தரோட அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏ, இது ரெண்டும் சேர்த்து அவரோட மொத்த சம்பளத்தில் 50% குறைவாக இருக்கக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தரோட அடிப்படை சம்பளம் 50,000ன்னு வச்சிங்க. 50,000ல் 50% எவ்வளவு? 25,000. அந்த 25,000 விட கம்மியாக அவருடைய அடிப்படை சம்பளம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். அதுக்கு மேலே அவர்கிட்ட அந்த முதலாளியோ அந்த நிறுவனமோ கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது. அப்படியே அவர் விருப்பப்பட்டு ஓவர் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இன்னும் ஒரு 4 மணி நேரம் அவர் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்யலாம். அவ்வளோதான் லிமிட்டு. அதுக்கு மேலே அவர்கிட்ட கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மாதத்தில் எத்தனை மணி நேரம் இந்த மாதிரி ஓவர் டைம் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்து அவருக்கு சேர வேண்டிய அந்த ஓவர் டைம் அமௌண்ட்டை டபுள் பண்ணி கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, ஒருத்தரோட அடிப்படை சம்பளம் மாதம் 30,000 ரூபா அப்படின்னா ஒரு நாளைக்கு அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்றத செக் பண்ணணும். டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும். இந்த 1000 ரூபான்றது 8 மணி நேரம் வேலைக்கு. அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு அவருடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும். டிவைடட் பை 8ன்னு போட்டிங்கன்னா 125 ரூபா வரும் ஒரு மணி நேரத்துக்கு. அந்த மாதத்தில் அவர் மொத்தமாக 5 மணி நேரம் டியூட்டி பார்த்துருக்காரு, ஓவர் டைம் பார்த்துருக்காரு. அப்போ 5 × 125 போட்டிங்கன்னா 625 ரூபா வரும். அந்த ஓவர் டைம் காசு வந்து 625 ரூபா வரும். இதை அப்படியே கொடுத்துடக்கூடாது, இதை டபுள் பண்ணணும். × 2 போட்டிங்கன்னா மொத்தமாக 1250 ரூபா வரும். இதுதான் அவர் ஓவர் டைம் எக்ஸ்ட்ராவாக டியூட்டி பார்த்ததுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம். இரவு நேர பணிக்கு பெண்களை எக்காரணத்தை கொண்டு கட்டாயப்படுத்தி வேலை வாங்கக்கூடாது. அவங்களுடைய பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்பட்டிருக்கணும். அவங்களுக்கா விருப்பம் இருந்து அவங்க வேலை செய்கிறதுனா செய்யலாம். மற்றபடி யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கான பாதுகாப்பை அந்த கம்பெனி உறுதிப்படுத்தணும். மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதிக்குள்ளே அவருக்கான சம்பளத்தை அந்த நிர்வாகம் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடணும். இதை எக்காரணத்தை கொண்டு டிலே பண்ணக்கூடாது. ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்கிறவங்க தொடர்ந்து ஒரு கம்பெனியில் 5 வருஷம் வேலை பார்த்துருந்தா தான் அவங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. 1 வருஷம் ஒரு கம்பெனியில் தொடர்ந்து வேலை பார்த்துருந்தாலே அவங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்குன்ற ரூல்ஸை இப்போ கொண்டாந்துட்டாங்க. இதுக்கு முன்னே அப்படி கிடையாது. இந்த கண்டிஷன் யாருக்கு பொருந்தும்? ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன் பொருந்தும். பர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு இது பொருந்தாது. அவங்க இப்போவும் தொடர்ந்து 5 வருஷம் வேலை பார்த்துருந்தா தான் அவங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும். இவங்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய ரூலு. அதுவும் இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரல. நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒருத்தரோட மொத்த சம்பளத்தில் 50%க்கு குறைவில்லாமல் அவருடைய அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏ கட்டாயம் இருக்கணும்னு இந்த சட்டத்தில் தெளிவாக சொல்லியிருக்குது. இப்போ இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டுன்றது உங்களுடைய அடிப்படை சம்பளத்தை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதிகமான கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம். இப்போ இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். இப்போ இந்த உதாரணத்தில் பாருங்கள், இந்த 30,000ன்றது ஒருத்தரோட அடிப்படை சம்பளம், அதாவது பேசிக் ப்ளஸ் டிஏ. அந்த 15 அப்படின்றது ஒரு வருஷத்தில்
15 நாள் சம்பளம் அவரோட கிராஜுவிட்டிக்காக ஒதுக்கப்படுது. அதுதான் அந்த 15 அப்படின்றது. அடுத்தது 10 அப்படின்றது டோட்டலாக அவருடைய சர்வீஸ் பீரியடு, அதுதான் அந்த 10 டிவைடட் பை 26 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மாதத்தில் அவர் எத்தனை நாள் மொத்தமாக வேலை செஞ்சுருக்காரு அப்படின்றது தான் அந்த 26. இப்போ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,73,076 ரூபா வரும். இதுதான் நாளைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது அவர் கைக்கு கிராஜுவிட்டியாக கிடைக்கும். இப்போ ஒரு தொழிலாளியினுடைய மாத சம்பளத்திலேருந்து அவருக்கான பிஎஃப் அமௌண்ட்டு எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஃப் பிடிக்க வேண்டாம், என் சம்பள பணத்தை முழுசாக என் கையில் கொடுத்துருங்க, அது இருந்தால் எனக்கு வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது எதுக்காக பிடிக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இவர் கையில் வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது, ஓகே. நாளைக்கு இவர் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் வயசான காலத்தில் இவருக்கு வருமானம் வேணும். அதுக்காக தான் இந்த பிஎஃப் அமௌண்ட்டு மாதம் மாதம் இவர் சம்பளத்திலேருந்து பிடிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க இவருடைய நன்மைக்காக மட்டும்தான். சரி வாங்க இப்போ இது எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி மொத்த சம்பளத்தில் 50% வந்து உங்களுடைய அடிப்படை சம்பளமாக இருக்கணும். இப்போ அப்படி பார்க்கும்போது முன்னே நீங்கள் வாங்கிட்டு இருந்த பேசிக் பேவை விட இப்போ பேசிக் பே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த பேசிக் பேவை வச்சு தான் உங்களுடைய பிஎஃப் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ பேசிக் பே இன்க்ரீஸ் ஆகிறதுனால இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பிஎஃப்காக பிடிக்கிற பணமும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் உங்கள் சம்பளத்திலேருந்து 12% பிஎஃப்காக ரெகுலராக பிடிச்சிக்குவாங்க. அதோடு இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனம் உங்களுக்காக ஒரு 12% பிஎஃப்பில் பணத்தை போடும். இந்த ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் ரெகுலராக நடக்கும். இப்போ உங்கள்கிட்ட 12% பிஎஃப்காக பிடிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த பணம் முழுசாக பிஎஃப்கே போய் சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனம் உங்களுக்காக ஒரு 12% பிஎஃப்பில் போடுறாங்க பாருங்கள், அந்த பணம் முழுசாக பிஎஃப்கே போய் சேராது. அது எப்படி போய் சேரும் அப்படின்னா 3.67% வந்து பிஎஃப்லேயும் 8.33% இபிஎஸ்லேயும் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து போட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய பிஎஃப் வந்து ஒவ்வொரு மாதமும் ரெகுலராக பிடிக்கப்படும். அடுத்ததாக நம்ம போனஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த போனஸை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே பழைய சட்டத்தில் என்ன விதிமுறைகள் இருந்ததோ அதே தான் இப்போ புதிய சட்டத்திலையும் பின்பற்றப்படுது. புதுசாக இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொண்டு வரல. ஒரு தொழிலாளி போனஸ் வாங்கணும் அப்படின்னா அவர் என்னென்ன கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது மாத சம்பளம் 21,000க்கு கம்மியாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வருஷத்தில் மினிமம் 30 நாளாவது அவர் வேலை பார்த்துருக்கணும், அப்படி இருந்தால் தான் அவருக்கு போனஸ் கிடைக்கும். அதே மாதிரி அந்த கம்பெனி மினிமம் 8.33%லேருந்து அதிகபட்சம் 20% வரலும் போனஸ் வழங்கலாம், அதனுடைய லாபத்துக்கு தகுந்த மாதிரி. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய போனஸை அந்த நிதியாண்டு முடிஞ்சு அடுத்த 8 மாதத்துக்குள்ளே அந்த தொழிலாளி கையில் அந்த போனஸை கொடுத்துடணும். இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன். இப்போ இந்த போனஸை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழிலாளியோட குறைஞ்சபட்ச சம்பளம் 7,000 அல்லது அந்த தொழிலாளி பார்க்கக்கூடிய வேலைக்கு கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற மினிமம் சேலரி எவ்வளவோ அது, இந்த ரெண்டில் எது அதிகமோ அதை தான் வந்து போனஸுக்கு கணக்கில் எடுத்துக்குவாங்க. இப்படி தான் ஒரு தொழிலாளிக்கு போனஸ் வழங்கப்படுது. இப்போ வந்திருக்கிற இந்த புதிய தொழிலாளர் நலச்சட்டப்படி ஒரு நிறுவனம் ஒரு எம்ப்ளாயை வேலைக்கு ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னா அவருக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரை அந்த நிறுவனம் கட்டாயம் கொடுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமாக சொல்கிறதே தான், சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நன்றி.